கவுண்டவுன் மேட்ச் பிட்வீன் திருச்சி போலீஸ் vs IMCC மாந்துரை. ஸோ டாஸ் வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க திருச்சி போலீஸ். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 ஓவர் யூஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் பேரில் ஸ்டிக்கில் ராமன் இருக்காங்க, நான் ஸ்டேக்கராக உதயானு. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு சக்தியான வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் தரையோட போது அங்கே லாரன்ஸ் அவர்கள் லாங் ஆன் ஃபீல்டர். ஸோ எடுத்து உடனே விட்டார் அப்படின்னு நான் மாட்டியிருப்பாங்க. சிங்கிள் கிடைக்கிது முதல் பாலில். சேஞ்ச் ஆஃப் பால் அரௌண்ட் தி ஸ்டிக்கில் வந்து ஸ்டிக்கில் உதயானே. செகண்ட் ஒன் ஓவரில் எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை, அக்ராஸ் போய் ஆட்டார். தேர்ட் பால் லோ ஃபுல் டாஸ் மடக்கி அடிக்கப்பட்ட 6ன்னு நினைக்கிறேன். செவுத்துல பட்டுச்சா? ஸோ செக் பண்ணி கொடுப்பாங்க. லாஸ்ட் பால் 6 கொடுத்துருக்காங்க. பாலை பிடிக்கும் போது செவுத்துல போய் முட்டிட்டாரு, அதன் காரணமாக இங்கே 6 கிடச்சிருக்கு. ஸோ இந்த விக்கெட் ரொம்ப ரொம்ப குரூஷியலான விக்கெட்டாக இருக்கும், உதயான விக்கெட்டு. ஸோ இப்போ இந்த கீரனூர் பூவா பிரதர்ஸ் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவர் தான். 6க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் ஆங்கிள் அவே பண்ணியிருக்காரு, டாட் பால். ஸோ இந்த பால் மேலே பட்டிருக்கா, டாட் பால். லாஸ்ட் பால்னு நினைக்கிறேன். நல்ல பிளே, லாஸ்ட் பாலாக தான் இருக்கும். ஸோ போட்டு டாட்டுக்கெல்லாம் சேர்த்து சிங்கிள் டபுளாக கன்வெர்ட் பண்ண பார்க்குறாங்க. அங்கே மிட் விக்கெட்டில் எடுத்து விடுறதுக்குள்ளே இங்கே 2. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடியல, விக்கெட் விடாமல் 9 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க IMCC மாந்துரை. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு பாலானே வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் எதிர்பார்த்த பூம்ஸில் என்னோட வேகத்தில் வந்திருக்கு, ஃபுல் அவுட்டுக்கு இருக்கு. அந்த செகண்ட் ஒன் மடக்கி அடிக்கப்பட்ட பந்து கீழே ஆப்பில் போச்சுன்னா கஷ்டம். ஸோ 2 எடுக்க பார்க்குறாங்க. ஸோ த்ரோ பெட்டராக வந்திருந்தா இது 2க்கான வாய்ப்பு, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. இங்கே 2 எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கூப் டீப்பில் இருந்தாங்க மயில். ஸோ 2 எடுக்க பார்க்குறாங்க. வேகமான த்ரோ இருந்தாலும் 2 ஓடி இருக்காங்க. இப்போ ஏறி போய் நிற்கிறாரு. உடச்சி போடப்பட்ட பால் மேலே ஏறி இருக்கு. ட்ராவல் பெருசாக ஆகுதா அப்படின்னு பார்த்தா அங்கே கையிலே வந்து போச்சு. கார்த்தியானு கேட்ச். ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் இங்கே மணி வராங்க. ஸோ மணி அவர் பிடிக்கிற முதல் பால் இந்த மேட்ச்சில். ஒரு டிஃபென்ஸ் ஷார்ட்டில் ஃபீல்டர் இல்லை. ஐயோ நல்லா த்ரோனே. லாஸ்ட் பால் செகண்ட் ஓவரில் ஸ்கூப் பண்ண முயற்சி. பால் பேட்டு கட்டியில் போகுது. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. ஒரு விக்கெட் விட ஆடிருக்காங்க IMCC மாந்துரை. தேர்ட் ஓவர் இது இருக்குது. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சைக்கிள் மணி ஸ்வீப்புக்கு போனாங்க. நல்ல வேகத்தில் ஸ்ட்ரெயிட் பாக்ஸ் டு பாக்ஸ் போட பார்த்துருக்காங்க. செகண்ட் பால் ஸோ லென்த்தில் வச்சுருக்காரு. எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல, மீடியம் பேஸ் தொட்டு விட்டு 2 எடுக்க பார்க்குறாங்க. லாரன்ஸ் அவர்கள் ஃபீல்டரு எடுத்து வரதுக்குள்ளே இங்கே 2 முடிச்சிட்டாங்க. தேர்ட் பால் ஓவரில் ஹைட்டில் ஏறி இருக்குது. கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. எனக்கு தெரிஞ்சு 3 பேருக்கு நடுவில் விழுது. கார்த்தியான டீப்லேருந்து வராங்க ஸ்கொயர்லக்கில். 2 ஓடி இருக்காங்க இதில். ஸோ இந்த பால் ஃபுல் டாஸ் பால் கொடுத்துருக்காங்க. 1 பவுன்ஸில் ஆல்மோஸ்ட் பவுண்டரி போயிடுச்சு. ஸோ அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. தரையோட போது டபுள் எடுக்க பார்க்குறாங்க. அங்கே கொஞ்சம் எடுத்து ஓட லேட் பண்ணிட்டாரு. அதில் 2 ஓட்டாங்க. 2 பேரும் நல்லா ஓடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ். ஷார்ட் பால் அங்கே கார்த்தியானே கையில் விடுதுன்னு நினைக்கிறேன். விக்கெட் டேக்கன் இங்கே. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே சதீஷ் வராங்க. லாஸ்ட் பால் ரிமைனிங் ஓவரில் ஸ்ட்ரெயிட்டாகவே அடிச்சு போடப்பட்ட பால், உடச்சு போடப்பட்ட பால். ஒரு 6 வெளியே போகுது. வே பேக் இன்டு த கிரவுடுன்னு போயிருக்கு. 6ஓட ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. IMCC மாந்துரை 2 விக்கெட் விட்டு 29 ரன் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஓவருக்கு 10 ரன் ரன் அதுக்கிட்ட ஆடிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 12 பால் பாக்கி இருக்கு. ஸோ 12 பாலுக்கு மினிமம் ஒரு 20 ரன் எதிர்பார்ப்பாங்க பேட்டிங் டீம். ஸோ 4th ஓவர் பொறுத்த கார்த்தியன் வந்திருக்காங்க. அவருக்கு இது முதல் ஓவர். டெக்கில் உதயானு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சரியான மீட் இல்லை. சிங்கிள் எடுக்கிறாங்க அதில். செகண்ட் பால் ஆகிட்டு. ஸோ செகண்ட் பால் 3. ஸோ அங்கே ராமா கேட்ச் ட்ராப்பு கொஞ்சம் கவனிச்சு தான் எடுத்துருப்பாரு. ஸோ த்ரோ கொஞ்சம் வைடாக போயிடுச்சு. அதில் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. கார்த்தி டு சதீஷ்
ஸ்கூப்புக்கான முயற்சி. ஐயோ ஐயோ, ஸ்டெம்புக்கு பின்னாடி வரும்னு எதிர்பார்த்தேன். நடுவு ஆஃப் தி பிச்சில் போய் விழுந்துருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க. வந்து வெல் ஸ்கூப்டு, ஆளே இல்லாத பக்கம். என்ன நல்லாவே ட்ராவல் ஆகி போகுது, வேகமாக போகுது. 4 கன்ஃபார்ம். ஸோ அங்கே தடுக்க முடியாமல் 4 போயிடுச்சா? அப்போ தான் போயிருக்கு. ரெண்டு பால் பாக்கி இந்த ஓவரில். ஏறி போய் குறுக்க கொடுத்துருக்காரு. தரையோட போது சிங்கிள் டபுளாக மாற்ற பார்ப்பாங்க கண்டிப்பாக. அது 2 ஈஸியாக எடுக்கிறாங்க. லாஸ்ட் 1 ஓவரில் மறுபடியும் சேம் ஷாட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே இந்த ஆஃப் சைட்லேருந்து ஸ்வீப் பண்ண பார்த்துருக்காங்க. தரையோட போய் சிங்கிள் மறுபடியும். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 41. ஓவருக்கு 10 ரன் ரேட் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க ஐஎம்சிசி மாந்துரை. ஸோ அதே 2 விக்கெட் விட்டான அதே ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் விக்கெட் விடாமல் ஆடி இருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு முருகா வந்திருக்காங்க. ஓவரின் முதல் பந்து ஸ்லோவர் 1 ஒரு பிச்சர் பால். மறுபடியும் மிட் விக்கெட்டுக்கு போயிருக்கு. மிட் விக்கெட்டில் உடச்சிட்டு ஒரு சிங்கிள் கிடைக்குது. டபுள் அதில். செகண்ட் பால் ஓவரில் ஸ்கூப்புக்கான முயற்சி. ஆஃப் ஸ்டிக் மேலே வர பந்து. நெக்ஸ்ட் ஒன் நேராத்துக்கு காலில் போட்டிருக்காரு. போத்தோம் ஓவரில் ஸ்டிக் லைனில் வந்த பால் ஃப்ளிக் பண்ணியிருக்காரு. ஃப்ளிக்லேயே வெளியே போதான்னு பார்த்தா 6. ஒய்டு யாருக்காரு கரெக்டாக போட்டிருக்காரு. கவர்ஸில் கரெக்டாக பேட்டை விட்டுருக்காங்க. அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் மேலே பட்டிருக்கு. ஸோ டாட்டோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. முதல்ல பேட்டிங் முடிச்சா ஐஎம்சிசி மாந்துரை. ஓவருக்கு 10 ரன் ரேட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி 50 அடிச்சிருக்காங்க. ஸோ 51 இப்போ தேவை டீம் திருச்சி போலீஸுக்கு. 30 பந்தில் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இங்கே குணான்னு. ஸோ நான் ஸ்ட்ரைக்கராக கார்த்தியான் இருக்காங்க. இங்கே முதல் ஓவரத்துக்கு போடுறதுக்கு ஹர்திக் பாண்டியா ஃபேன் மணி வந்திருக்காங்க. ஸோ ஓத விக்கெட்லேருந்து போடுறாங்க. ஒய்டு யாருக்கான முயற்சி. அதே தான் எதிர்பார்த்தபடி ஒரு யாருக்கர் ஒன்று போட்டிருக்காரு. டீப்புக்கு போயிருக்கு. நல்லாவே டீப்பில் போயிருக்கு. கண்ட்ரியில் சிங்கிள் கிடைக்கிது முதல் பாலில். ஸ்ட்ரைக்கில் கார்த்தியானு. செகண்ட் 1 ஓவரில் லோ ஃபுல் டாஸ். ஸோ மறுபடியும் ஒய்டு யாருக்கான முயற்சி தான் இருந்திருக்கு. அங்கே லாங் ஆனில் உதயான ஃபீல்டர் சிங்கிள் மறுபடியும். தேர்ட் பால் ஓவரில் ஷாட் குறுக்க கொடுக்குறாரு. மறுபடியும் காலை பார்த்து போடப்பட்ட பால் ஏறி போய் நின்று ஆடினாங்க. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்த்தாங்கன்னா மாட்டிடுவாங்க. சிங்கிள் மட்டுமே. ஸோ மணி டு கார்த்தி. மறுபடியும் நல்ல பால். பாலுக்கு அண்டரில் போகல. அங்கே சதீஷ் ஃபீல்டர் நல்ல த்ரோ விட்டுருக்காரு. சிங்கிள் மறுபடியும். மணி டு குணானே குறுக்க கொடுத்தாருங்க. ஃப்ளாட்டாக கையில் விடுதா. ஒன் ஹேண்டில் ட்ரை பண்ணார். ஸோ கொஞ்சம் கவனிச்சு இருந்தால் எடுத்துருப்பார். பெரிய விக்கெட்டு. ஹிட்டரோட விக்கெட் எடுத்துருக்கலாம். இங்கே 2 எடுக்கிறாங்க குணானு. லாஸ்ட் 1 ஓவரில் நல்ல பால். நல்ல வேகத்தோட ஸ்டாக் பால் ஒன்று போட்டிருக்காரு. ஓட முடியல. டாட்டு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 6 ரன் ஆடி இருக்காங்க திருச்சி போலீஸ். இங்கே செகண்ட் ஓவர் உதயானு. ஓவரின் முதல் பந்து ஆங்கிள் அவே பண்ணியிருக்காரு. டாட் பால். இங்கே செகண்ட் 1 லோ ஃபுல் டாஸ் ஃப்ளிக் பண்ணியிருக்காரு. கேப்லையா 1 பவுன்ஸில் அங்கே சதீஷ் அவர் கைக்கு போயிருக்கு. மிட் விக்கெட் ஃபீல்டரு. அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் பால் ஓவரில் செக்கில் குணானு ஸ்கூப்புக்கான முயற்சி. ஸோ எதிர்பார்த்த இடத்துக்கு பந்து போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங். அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. போன பால் வைடு. ஸோ ரீபால். இந்த பால் ஸ்டிக் லைனில் வந்திருக்கு. நல்ல யாருக்கு ஒன்று விழுந்திருக்கு. ஸோ அடிச்சிருந்தா இங்கே ரன் அவுட்டு. ஸோ அதை சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க அதில். ஸோ இந்த பால் செம ஹைட் ஏறி இருக்குது. காட்டன் போல்ட்டு கவரே வந்துட்டார். கையிலே விழுந்து போச்சு. அவங்க எதிர்பார்த்த விக்கெட்டை இந்த ஓவரில் எடுத்துட்டாங்க குணான விக்கெட்டை. பிடிச்ச முதல் பால் வைடு. ரீபால். இந்த பால் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. மடக்கி அடிச்சிருக்காரு. கையில் போதான்னு பார்த்தா ஃபீல்டர் கையிலே விழுந்து போச்சு. அடித்த முதல் பால் பெரிய வீட்டுக்கு போனாங்க. கேட்ச் ஆகிருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. 2 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க. தேர்ட் ஓவர் மணி போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்தியானே. நான் ஸ்ட்ரைக்கராக பாலான்னு இருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் அங்கிட்டு. முதல் பந்து அண்டரில் போய் தூக்கியிருக்காரு. கேட்சுக்கான கேரி இருக்குமான்னு பார்த்தா உதயானே அசால்ட்டாக பிடிச்சிட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மைக்கிள் அண்ணே. செகண்ட் பால் இல்லை டெலிவரி ஆல்மோஸ்ட் பந்து வந்து ஸ்டெப்பில் பட்டிருக்கும். மேலே போட்டிருக்காங்க.
தேர்ட் பால் ஓவரில் இந்த பால் கொஞ்சம் அடிச்சு போட்டிருக்காரு. பட் இருந்தாலும் ஆஃப் சைடில் போட்டிருக்காங்க. அங்கே பரத் லாங் ஆஃப் ஃபீல்டர் சிங்கிள். செக்கில் பாலாக இருக்காங்க, நல்லாவே போட்டிருக்காங்க. ஸோ உடச்சி போட்டால் குத்தி போட்டால் வந்து வெளியே போகும் தெரிஞ்சு பாக்ஸ் டு பாக்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. மணி செக்கில் மைக்கேலனே, மணி டு மைக்கேலனே. இந்த பால் ஸ்டிக் லைனில் வந்திருக்கு, ஆங்கிளாகவே பண்ணியிருக்காரு. போன பால் இது. ஸோ ரீபால் இந்த பால். மணி டு மைக்கேலனே, பெரிய வீஸு, டாட் பால், பிக் ஸ்விங் அண்ட் டாட். இங்கே ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. 3 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க இங்கே டீம் திருச்சி போலீஸ். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே அபி போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் கொஞ்சம் அடித்து போட்டார், மடக்கி கொடுத்துருக்காருன்னா கையிலே விழுவுது. கேட்ச், அவர் எடுக்கக்கூடிய அடுத்த கேட்ச் இது. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே தீபன் வந்திருக்காங்க. அபி டு தீபன், ஷாட் கையில் விழுதா, 1 பவுன்ஸில் நல்ல ஃபீல்டிங். பாய் ஒரு 2 எடுக்கிறாங்க. நல்ல 4 பாக்கி இருக்குது. விக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். கையிலே விழுதாங்க. மணி ஃபீல்டாக இருக்கு, கையிலே விழுந்து போச்சுங்க. சரி, லெஃப்ட் பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன். அவர் பிடிக்கிற முதல் பால் இந்த மேட்ச்சில். அவருக்கு ஒரு லோ ஃபுல்ட்டா சரியான மீட்டில். ஸோ லாங் ஆனில் பரத் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ ஹைட் ஏறி இருக்கு, கோல்டுக்கு அவரே தான் போகணும். ஸோ போக முடியல, அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் ஓவரில் பவுலர் தலைக்கு பக்கத்தில் போகுது. காட்டன் போல்டுக்கு வாய்ப்பெலாம் போச்சு. ஸோ ஒன் செகண்ட் பரத் அவர் கைக்கு சிங்கிள் எடுத்து விடுறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21. 6க்கு 30 தேவை. டிகே முதல் ஓவர், முதல் பால் டிகே ஓவரில். ஸோ நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு, வளைஞ்சிக்கிட்டு நாங்கள் அசால்ட்டாக கேட்ச் எடுக்கிறாரு. அவர் எடுக்கக்கூடிய 3வது கேட்ச் இந்த மேட்ச்சில். ஸோ பிரவீன் அவர்கள் அவுட் ஆக இங்கே அசார் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வராங்க. செகண்ட் பால் டிகே டு அசார் அவர்கள் லெக் கட்டர் டாட்டிங்க. தேர்ட் பால் ஓவரில் நல்ல வேகத்தோட ஸ்டாக் பால் ஒன்று போட்டிருக்காரு, பேக் ஆஃப்லேருந்து அடிச்சு ஏற்றி. 4th ஒன் ஸ்லோவாக எதிர்பார்க்கலாமா? ஸ்லோவர் 1 பிக் பண்ணிட்டாரா அப்படின்னு பார்த்தா அங்கே போனால் கையில் மேக்ஸிமம் கேட்ச் விடும். ஃபீல்டர் கொஞ்சம் இன்சைட் த சர்க்கிளில் வச்சுருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக இங்கே ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி மேலே போட்டிருக்காங்க, ஸ்லோவாக போட்டிருக்காரு. பிச் ஆஃப் த பாலுக்கு போக முடியல. கடைசி நிமிஷம் ஸ்டாக் பாலாக மாற்றிட்டாரு. ஸோ டாட்டோட இந்த மேட்ச் முடியுது. ரவுண்ட் 1 மேட்ச் பிடிக்கிற IMCC மாந்துரை வெர்சஸ் திருச்சி போலீஸ். ஸோ IMCC மாந்துரை இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.